ஈரானின் இஸ்பஹானில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் 11 பேர் உயிரிழப்பு. ஈரானின் யுரேனியத்தை கைப்பற்ற அமெரிக்கா இஸ்ரேல் அதிரடி திட்டம். அமெரிக்க வீரர்கள் ஈரானிய படைகளால் சிறைப்பிடிப்பு. ஈரான் கப்பல் விவகாரம் சஜித் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று வாசு வலியுறுத்து. காணாமல் ஆக்கப்பட்ட லலித் குகன் வழக்கு கோட்டாவின் சாட்சியம் தொடர்பில் ஏப்ரல் 28ஆம் தேதியன்று கட்டளை. வவுனியாவில் நடுவீதியில் வாழ்வெட்டு வேனில் வந்த கும்பல் அதிரடி தாக்குதல், 2 காயம். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஈரானின் இஸ்பஹானில் பல இடங்களில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய போர் வானூர்திகள் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 11 பேர் உயிரிழந்துள்ளதாக அல் ஜெசீரா தெரிவித்துள்ளது. மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்கள் இஸ்பஹான் மாகாணத்தில் உள்ள பல உற்பத்தி ஆலைகள் மற்றும் ஒரு பந்தய வீதிகளை குறிவைத்ததாக கூறப்படுகின்றது. மத்திய ஈரானிய மாகாணத்தில் இஸ்பஹான், நஜாபாபாத், அரன், பிட்கோல், பர்கர், கொமைனி, சஹார், சரேசா, ஃபலவர்ஜன் மற்றும் மொபாராஹே உள்ளிட்ட குறைந்தது 8 நகரங்கள் இந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தெக்ரான் மற்றும் அல்போஸ் மாகாணங்களில் உள்ள ஈரானிய எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 4 எரிபொருள் தாங்கி ஊர்தி சாரதிகள் உயிரிழந்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் தெக்ரான் மற்றும் அல்போஸ் பகுதிகளில் உள்ள 4 எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் மற்றும் ஒரு எண்ணெய் உற்பத்தி பரிமாற்ற மையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த பகுதிகளில் தீயணைப்பு படையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீயை அணைக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்திற்கு எவ்வித தட்டுப்பாடும் நிலவவில்லை என ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் விநியோக கட்டமைப்பு சீராக இருப்பதை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு எண்ணெய் அமைச்சக வட்டாரங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன. ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை கைப்பற்ற சிறப்பு படைகளை அனுப்புவது குறித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய அரசாங்கங்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவலை வெளியிட்டுள்ளது. ஈரானின் ராணுவம் தற்காப்பு தாக்குதலை நடத்த முடியாத நிலையை அடைந்த பிறகு ஒரு போரின் பிந்திய கட்டத்தில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானிடம் சுமார் 400 கிலோவிற்கும் அதிகமான யுரேனியம் கையிருப்பு இருப்பதாக கருதப்படுகின்றது. இது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான மிக நெருக்கமான அளவாகும். சர்வதேச பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஈரானின் அணுசக்தி திறனை முழுமையாக கட்டுப்படுத்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய சிறப்பு படைகள் இணைந்து இந்த திட்டத்தை வகுத்துள்ளன. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க வீரர்கள் ஈரானிய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலை அமெரிக்கா மறுத்துள்ளது. முன்னதாக ஈரான் தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவர் அலி லாரிஜானி இதனை தெரிவித்திருந்தார். அமெரிக்க வீரர்கள் சிலர் போர் கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளனர், ஆனால் அவர்கள் போரில் கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்கா பொய் பிரச்சாரம் செய்கின்றது. உண்மையை நீண்டகாலம் மறைக்க முடியாது என லாரிஜானி சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். எனினும் ஈரானின் இந்த கூற்றை அமெரிக்க கடற்படை மற்றும் மத்திய கட்டளை மையம் முற்றாக மறுத்துள்ளன. போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 6 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இவர்களின் உடல்கள் அமெரிக்காவின் டோவர் வான்படை தளத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன என்று அமெரிக்கர்கள் கூறியுள்ளனர். இதேவேளை இந்த போர் அமெரிக்க மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளிடையே பெரும் பிளவை ஏற்படுத்தியுள்ளது. 56% அமெரிக்கர்கள் இந்த போரை எதிர்பார்ப்பதாக அண்மைக்கால கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர் மார்ஜோரி டெய்லர் கிரீன் உள்ளிட்டோர் வெளிநாட்டு போர்கள் வேண்டாம் என்ற தேர்தல் வாக்குறுதியை ட்ரம்ப் மீறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரான் கப்பல் விவகாரத்தில் சர்வதேச சட்டங்களுக்கு அமைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் எடுத்துள்ள தீர்மானங்கள் மற்றும் நெருக்கடி முகாமைத்துவமானது வரவேற்கத்தக்கது என்று முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், உலக அரசியல் தற்போது பற்றி எரிகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் இணைந்து முழு உலகின் அமைதிக்கும் எதிராக செயற்படுகின்றனர். இந்தியாவில் ராணுவ பயிற்சிக்காக சென்ற ஈரான் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியமை அதன் கோழைத்தனமான போக்கை வெளிப்படுத்துகின்றது. இது சர்வதேச மட்டத்தில் இந்தியாவின் மீதும் சில விமர்சனங்களை எழுப்பியுள்ளது என்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமெரிக்காவுடன் சோபா ஒப்பந்தத்தை கைச்சாத்திட எடுத்த முயற்சி குறித்து இதன்போது அவர் எச்சரித்தார். அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தால் இலங்கை இன்று நேரடி போர் தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய இக்கட்டான சூழலில் ஈரான் கப்பல் விவகாரத்தை ஜனாதிபதி சர்வதேச சட்டங்களுக்கு அமைய கையாண்டுள்ள விதம் பாராட்டத்தக்கது. இதனை அரசியல் லாபத்திற்காக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது. நிலைமையின் பாரதூரத்தை உணர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது பதவிக்கு ஏற்றாற்போல் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வாசுதேவ நாணயக்கார வலியுறுத்தினார்.
காணாமல் ஆக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகியோர் தொடர்பான வழக்கில் கோட்டாபய ராஜபக்சவின் சாட்சியத்தை எத்தகைய முறையில் பெறுவது என்பது தொடர்பான கட்டளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்டனர். இது தொடர்பில் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அறிக்கையிடப்பட்டது. அத்துடன் லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றுக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விசாரணைகள் ஆரம்பமாகின. கடந்த 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் பெயரும் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது கோட்டாபய ராஜபக்ச மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டது. எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தன்னால் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து சாட்சியம் வழங்க முடியாது என்று கோட்டாபய ராஜபக்ச மறுத்து வந்தார். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது யாழ்ப்பாணத்திற்கு வர முடியாதெனில் அது தொடர்பில் சத்திய கடுதாசியை வழங்குமாறு கோட்டாபய ராஜபக்ச தரப்புக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியது. இதற்கமைய கோட்டாபய சத்திய கடுதாசியை தாக்கல் செய்திருந்த நிலையில் இரு தரப்பையும் எழுத்து மூல சமர்ப்பணங்களை தாக்கல் செய்யுமாறும் நீதிமன்றம் கடந்த தவணையின் போது அறிவுறுத்தல் வழங்கியது. இந்த வழக்கு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை விசாரணைக்காக எடுக்கப்பட்ட போது இந்த எழுத்து மூல சமர்ப்பணங்கள் தொடர்பான கட்டளை ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வவுனியா பூந்தோட்டம் சந்தையில் நேற்று இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை அந்த பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இருவரை வேன் ஒன்றில் வந்த நபர்கள் வழிமறித்து வாளால் தாக்கினர் என்று சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து மேற்படி இருவரும் மோட்டார் சைக்கிளை வீதியில் போட்டுவிட்டு தப்பி சென்றனர். இதேவேளை மேற்படி நபர்களை வாகனத்தில் வந்தவர்கள் கடத்திச் செல்ல முயன்றனர் என்று கூறப்படுகின்றது. சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற வவுனியா போலீசார் மோட்டார் சைக்கிளை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றதுடன் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்தனர். ஈரானின் இஸ்பஹானில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் 11 பேர் உயிரிழப்பு. ஈரானின் யுரேனியத்தை கைப்பற்ற அமெரிக்கா இஸ்ரேல் அதிரடி திட்டம். அமெரிக்க வீரர்கள் ஈரானிய படைகளால் சிறைப்பிடிப்பு. ஈரான் கப்பல் விவகாரம் சஜித் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று வாசு வலியுறுத்து. காணாமல் ஆக்கப்பட்ட லலித் குகன் வழக்கு கோட்டாவின் சாட்சியம் தொடர்பில் ஏப்ரல் 28ஆம் தேதியன்று கட்டளை. வவுனியாவில் நடுவீதியில் வாழ்வெட்டு வேனில் வந்த கும்பல் அதிரடி தாக்குதல். இருவர் காயம்.